வகுத்து கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்க திருவாரூர் வர்த்தக பாதுகாப்பு சங்கத்தினுடைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஐயா என்ற செந்தில்குமார் அவர்கள் என்போடு அழைக்கின்றோம். இந்த இனிய மாலை பொழுதில் நடைபெற்று கொண்டிருக்கும் நீடாமங்கலம் வணிகர் சங்கத்தின் வணிக மாமணி விருது வழங்கும் விழாவில் என்னை அழைத்தமைக்கும் என்னை பேச அனுமதித்ததற்கும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றி காலத்திற்கு மூத்த முன்குடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் ஒன்று தோணும். என்னென்னா நம்ம உலகத்திலே முதல்ல தோன்ற குடிதான்னு. நீங்கள் எல்லாம் இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும். உலகத்திலே முதல்ல தோன்ற சங்கமும் வணிகர் சங்கம்தான். வணிகர் சங்கம் தான் உலகத்திலே முதல்ல தோன்றியிருக்கு. சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வணிகர் சங்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம அனைவரும் ஒரு நாள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு நாள் அனைத்து வணிகர்களும் வீட்டில் இருந்து பாருங்கள், இந்தியாவில் ஒன்று கூட அசையாது. ஆனால் இதெல்லாம் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியலைங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா நம்மள்கிட்ட உள்ள ஒற்றுமையின்மை தான். நம்ம ஒற்றுமையோடு செயல்படணும். நம்ம எல்லாம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். தினம் தினம் பொதுமக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம்தான் இந்த வணிகர்கள். காலையில் கடையை திறந்துட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் எந்த விதமாக எதிர்பார்க்கும் இல்லாமல் சிறிய ஒரு லாப நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கோம். நம்ம அனைவரும் பெருமைப்பட்டு கொண்டிருக்க வேண்டியது. அதேபோல் நான் நம்ம வணிகர்கள் அனைவரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் இதில் வர்றதுனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நோக்கத்தோடு எதிர்பார்க்குங்கிறது எந்த விதமான உள்ள நிறைவையும் ஏற்படுத்தாது. நீங்கள் அனைவரும் நிறைய பேர் இப்போ பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போயிருப்பீங்க, ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போயிருப்பீங்க. அந்த கடையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு 75 ஆண்டுகள் பழமையான கடை, 100 ஆண்டு பழமையான கடைன்னு சொல்லுவாங்க. அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயசானவர் உட்காந்துருப்பாங்க, வயசானவர் இல்லாத உட்காந்துருப்பாங்க. அந்த கடைக்காக போராடி பாடுபட்டு ஒரு கடையை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்த வாட்டி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் இருக்க மாட்டார், அவரோட படம் மட்டும்தான் மேலே இருக்கும். நாம் அனைவரும் உழைத்து கொண்டே இருக்கிறோமே தவிர நம்மளுடைய சுய நிகழ்வுகள், திருமணங்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஒற்றுமைகள் எல்லாரையும் மறந்துகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம எல்லாருமே சங்கத்தின் மூலமாக ஒருங்கிணைக்கிறாங்க. ஒரு சங்கத்தின் மூலமாக அனைவரையும் பார்த்து கொள்கிறோம். அதற்காக நம்ம அனைவரும் சங்கத்திற்காக அர்ப்பணித்து செயல்படுத்தணும். நமது தங்கக்கோபி அண்ணா அவர்களும் நானும் ஒரே இயக்கத்தில் பயணிச்சிட்ருக்கோம். அவர் எதற்குமே அஞ்சாதவர். மாவட்ட செயலாளர் எங்கள் இயக்கத்தில் தலைமை பொறுப்பாளர் வந்தாலும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லிவிடுவார், யோசிக்கவே மாட்டார். நான் திருத்துறைப்பூண்டியை சேர்ந்தவன். நமது திருவாரூரை சேர்ந்த அண்ணன் பாலாஜி அவர்கள், சுகுமார் அவர்கள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் அங்கே எல்லார் பேரையும் சொல்லலாம். எல்லோரும் இந்த படத்துலலாம் நட்புக்காக ஒரு கார்டு போடுங்கிற போல் ஒரு வழக்கை கொடுத்து போட்டாங்க. அதிலிருந்து நாங்கள் என்னை அவங்க எதுலையுமே விட்டு கொடுத்ததில்லை. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த வணிகர் சங்கத்திலையும் என்னோட சேர்த்து கொண்டதற்கு எனக்கு ஒரு சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே அடிப்படையில் நம்ம இந்த கடை நடத்துகிறவங்களுக்குலாம் ஒரு 4-5 பிரச்சனை இருக்குது. சொந்தமாக கடை வச்சுருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வாடகைக்கு கடை இருக்கிறவங்களுக்கு அந்த கடை நடத்தும் போது அவங்க கஷ்டப்பட்டு ஒன்று உருவாக்கி வரும்போது பக்கத்து கடைக்காரங்களோ இல்லை வேறு யாரோ இல்லை வீட்டுக்காரோ என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை எப்படா காலி பண்ணி அந்த கடையை நம்ப வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதுபோல் சமயத்தில் யார் வாடகைக்கு கடைக்கு போனாலும் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் இல்லாமல் அதை செயல்படுத்தாதீங்க. அதுபோல் ஆலய சம்மந்தமான பகுதி பிரச்சனை இருக்குது. ஆலய சம்மந்தமான பகுதி பிரச்சனைலாம் ஒற்றுமையோடு செயல்படுங்க. பகுதியை குறைக்க சொல்லி போராட்டம் நடத்துங்க. நம்ம நடத்துகிற போராட்டம் நடத்துறது தவறு இல்லை, அது சட்ட வழியில் நடத்துறது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதுபோல் போலீஸ் பிரச்சனைக்கு நம்ம தப்பு பண்ணுற வரைக்கும் போலீஸுக்கு யாருமே பயப்பட வேண்டியதில்லை. போலீஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, காவல்துறை யாராச்சும் நம்ம நிர்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம், அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம தப்பு பண்ணால் மட்டும்தான் பயப்படணும். நம்மளிடையே எந்த விதமான குற்றம் இருந்தாலும் யாராக இருந்தால் எனக்குன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம அனைவரும் ஒற்றுமையாக செயல்படணும். வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது நல்லதோ கெட்டதோ, அவர் தவறு செஞ்சிருந்தாரோ நல்லது செஞ்சிருந்தாரோ அனைவருக்கும் ஒற்றுமையாக செயல்பட்டால் மட்டுமே நம்ம சங்கத்தை மேலோங்கி இயக்க முடியும். அதுபோல் சங்கத்தில் யாருக்கும் போட்டி பொறாமை அதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம கொண்டிருக்க சங்கம் சிறிய சங்கமாக இருந்தாலும் சரி, பெரிய சங்கமாக இருந்தாலும் சரி, நம்ம அதிலோட பற்றோடையும் அதில் ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் வெற்றி காணலாம் என கூறி வாய்ப்பளித்து நன்றி கூறி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வீரே
எந்திரங்கள் வகுத்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி முத்தெடுப்பீரே, அரும்பும் வேர்வை உதிர்த்திடுவீரே, 1000 தொழில் செய்திடுவீரே, பெரும்புகழ் உமக்கே இசைக்கின்றேன் என்று கூறியிருப்பார். தொழில் பற்றியும் வணிகம் பற்றியும். அந்த வகையிலே தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய இந்த விழாவிற்கு கௌரவ விருந்தினராக வருகை தந்துள்ள தமிழ்நாடு வணிக சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா ஆரூர் ஏ ராஜேந்திரன் அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். நீடாமங்கலம் வணிகர் சங்கத்தின் வணிகர் தினம் பொதுக்குழு கூட்டம் மூத்த வணிகர்களுக்கு வணிக மாமணி விருது வழங்கி தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அண்ணன் எஸ் செஞ்சமிழ் செல்வன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கும் தங்க கோபி அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் அண்ணன் நீடாமங்கலம் நீலன் அசோகன் அவர்களே, மாநில துணைத் தலைவர் என் ஜி சுகுமார் அவர்களே, மாவட்ட திருவாய் தலைவர் எஸ் பாலாஜி அவர்களே, உலவன் பா மணிவேல் அவர்களே, இதற்கு முன்னால் பேசி சென்றிருக்கும் குமரேசன் அவர்களே, எங்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட ஆலோசகர் என் செந்தில்குமார் அவர்களே, மாமுனி விருது வழங்கி சென்றிருக்கும் திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கத்தின் தலைவர் சி ஏ பால் அவர்களே, எங்களோட திருவாரூர் மாவட்டத்திலிருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் திருவாரூர் வர்த்தக பாதுகாப்பு சங்கத்தின் துணைத் தலைவர் ஜி வி பாபு அவர்களே, பி கணேஷ் அவர்களே, எஸ் சாதிக்பாஜ் அவர்களே, செய்தி தொடர்பாளர் சுபாகன் அலி அவர்களே, குறுக்கத்தி வர்த்தக பாதுகாப்பு சங்க தங்க முகமது ஃபாரூக் அவர்களே, நீலாப்பாடி வர்த்தக பாதுகாப்பு சங்க தலைவர் அண்ணன் முகமது ஃபாரூக் அவர்களே, மன்னார்குடியிலிருந்து வருகை தந்திருக்கும் லோகநாதன் அவர்களே, அண்ணன் அசோன் அவர்கள் கேட்டார்கள், சென்ற ஆண்டு நம்ம காமராஜ் நாடார் அவர்கள் அழைத்து வந்தோம், இந்த ட்ரிப்பு யார் சிறப்பு விருந்தினர்களா கூப்பிடுவோம் என்று கேட்டார்கள். நான் உடனே சொன்னேன், வணிகம் செய்பவர்கள் அனைவருமே வணிக ஜாதி தான். வணிகத்தில் சங்கங்கள் அதிகமாக இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கலாம், ஒற்றுமை ஒன்றுதான். ஒரு வணிகருக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிகர்களும் ஒன்று திரள வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு கூட்டமைப்பை நம்ம உருவாக்க வேண்டும். அதனால் நான் யோசித்து பார்த்தேன், அண்ணன் குளத்தூர் அண்ணன் ரவி அவர்களை அழைப்போம் என்று யோசித்து கொண்டிருந்து அப்பொழுது நமது வில்லியம்ஸை தொடர்பு கொண்டேன். உடனே சொன்னார், உடனே நான் பேசி உங்களுக்கு தேதி வாங்கி தருகிறேன் என்று சொன்னார். உடனே கேட்டு அண்ணன் பேசினா உடனே வருகை தருகிறது என்று சொன்னார்கள். நான் உடனே அண்ணன் நீலாசன்கிட்ட சொன்னேன், அண்ணா நான் வராங்கண்ணே, சரி என்னென்ன செய்யணும், ஒன்றும் செய்யணும், ரொம்ப எளிமையான ஆள்னா, நீங்கள் எதுவுமே ஒன்றும் பண்ண வேணாம், அவங்க வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் சிறப்பு செஞ்சால் போதுண்ணே. என்ன கண்டிப்பாக செய்கிறோம், நீங்கள் சொல்லுங்கன்னாரு. அண்ணனோட ஃபோட்டோ வாங்கினோம், போட்டோம். அண்ணன் சொன்னார், மேற்கு தென்தண்டை மாவட்ட செயலாளர் சொன்னார், திருவாரூர் மாவட்டத்தில் முதல் கால் பதித்த ஊர் நீடாமங்கலம் என்று சொல்லியிருக்கிறார். நான் திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரமைப்பு மாவட்ட செய்தி தொடர்பாளராக இருந்தேன். ஆனால் இளங்கோ என்ன சொன்னாங்க, இது விபத்தில் வந்த சங்கம் என்று. அந்த சங்கம் பிரியும் பொழுது எங்களை சமாதானப்படுத்துவதற்காக அனுப்பினார்கள். அப்பொழுது அண்ணன் செந்தமிழ் செல்வன், இளங்கோவன, அசோகனெல்லாம் கோரிக்கை கொடுத்தார்கள். அந்த சங்கம் அப்போ அந்த சங்கத்தில் இருந்தோம், அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதுதான் இந்த சங்கம் பிரிந்தது. அதே போலதான் ஒரு மாநில தலைமை கட்டுக்குப்பு ஒரு வாசிச்சிங்க, நீடாமங்கலம் வர்த்தக சங்க பொதுக்குழுவில் நிதி நிலையை வாசிச்சிங்க. அதே போலதான் ஒரு சங்கம் செயல்பட வேண்டும். ஆனால் மாநில சங்கம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பட மாநில விக்ரமராஜா அவர்கள் திருவாரூருக்கு வருகை தருகிறார்கள். அந்த மாவட்ட பொதுக்குழுவில் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்படவில்லை, பல ஊழல்கள். அதை அவர் குறிப்பிட்டேன். அவர் சொன்னார், இல்லை இல்லை அதை பேசிக்கணும், பேசுறதுக்கெல்லாம் வேலை இல்லை, இதுக்கு என்ன பதில் என்று கேட்டேன். அவர் வந்து பணத்தை நேசிக்கக்கூடியவர், மாநில தலைவர், மக்களை நேசிக்கக்கூடியவர் இல்லை. திருவாரூர் மாவட்டத்தில் வரும்போது 27 சங்கத்தை கொண்டு வந்தோம், 73 சங்கங்களாக உருவாக்கினேன்.
டூ வீலரில் போய் ஒவ்வொரு சங்கம் பிரச்சனை அங்கே பேசி அந்த சங்கத்தை இணைச்சி பெரும் மாபெரும் சங்கமாக கொண்டு வந்தோம். இந்த நீடாமங்கலத்தில் நான் செய்தி தொடர்பாளர் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட உணவு பாதுகாப்பு தரணை செய்த அதிகாரிகள் அவ்வளோ கடையில் ரைடு. உடனே தலைவர் அடிப்பார், அந்த அதிகாரிகிட்ட கொடுங்க, கொடுத்தாலும் பேசினோடனே சரி சார் ஒரு 1000-2000 ஃபைனாக இருக்கக்கூடாதுமே சார், வந்துட்டோம் ஒரு 500 போடுறோம் சார், ஒரு 1000 போடுறோம் கெஞ்சுவாங்க. அண்ணன் சொன்னாங்களே, ஏன் கேஎன்ஆர் சொன்னாங்க, யார் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த அதிகாரியாக இருந்தானே வீதியில் இறங்கி போராடிட்டோம்னா அவ்வளோதான். தமிழகம் முழுவதும் கடை எடுப்புன்னு சொன்னால் தமிழகமே இயங்காது. நீங்கள் அரசு இயங்குதுன்னு சொன்னால் அந்த காலத்தை மன்னர்கள் கட்டினார்கள் வரி. ஒரு மன்னர்களுக்கு நிதி தேவைப்படும் போதெல்லாம் வணிகர்கிட்ட தான் போவான், வணிகன் செய்யப்பட்ட தான் வரி வாங்குவான். அதே போல தான் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு பணம் செய்யப்படும் போதெல்லாம் ஜிஎஸ்டிங்கிற ஒரு குறிக்கோளை கொண்டு நம்மளிடம் வசூல் செய்கிறார்கள். கடந்த ஆட்சியில், ஆட்சியை பற்றி சொல்றது தப்பா நினைக்காங்க, ஆட்சி வேற அதிகாரிகள் வேற. தமிழ்நாடு அரசு வணிக வரி சுழல் வாகனம்னு ஒன்றுக்கு பறக்கும் படை. சும்மா இவேபில் ஒரே ஒரு தப்பு இருக்கும், நிப்பாட்டுவான், 50,000 கொடு, 1,00,000 கொடு ஃபைனுமா. இதே தொல்லை ஒரு ரூபாய் அடித்தாங்க ரசூல் பீடின்னு, 1,30,000 போட்டான். அப்போ இந்த சங்க தலைவர் இருந்தார், இன்னும் இதில் நிச்சயமாக முடியல, நேராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். மறைச்சேன் வண்டியை, எவ்வளோ ஃபைன் பண்ணலாம், ஆக்ட் என்ன எடுன்னா, இல்லை சார் போடு நீ எடு ஃபஸ்ட்டுன்னு எடுதானே. அப்புறம் அவனுக்குள்ளே பேசலாம் போனாலும் அப்புறம் 18,000 நானுங்க. ஏன்னா நம்ம 1,30,000 நம்ம கெஞ்சி இருந்தாங்க ஒரு 50,000 லஞ்சம் வச்சுக்கிங்க சொல்லுவோம். அந்த நிலைமையை, இந்த பறக்கும் படையை சுற்றிலுமாக அகற்ற வேண்டும். இப்போ வருகை தேர்ந்திருக்க முதல்வர் அவர்களிடம் அண்ணன் ரவீன் அவர்கள் கோரிக்கையாக வைக்க வேண்டும். அதுமாரி இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடம் மனு கொடுத்தும் பேசினோம். தமிழக முதலமைச்சருக்கு சிபிஎம் சண்முகம் மாலி எம்எல்ஏ அவர்களோடு மனு கொடுத்து பேசினோம். 1 கோடி பேர் இருக்காங்க. நீ என்ன ஆகிட்டு 99 போட்டால் 99 பிறகு உள்ளதை பேசுங்க. அவங்க 1923 பட்டா வாங்கி வீடு கட்டி அது வாழையாக குடி இருந்துட்டு இருக்காங்க. அவனை வெளியேற்றினாங்க, 50 லட்சம் கொடு, 60 லட்சம் கொடு, 1 கோடி கொடுன்னு. அது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த முதல்வர் கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுமாரி பட்ஜெட் போடும் பொழுது, வணிக வரிகள் பட்ஜெட் போடும் பொழுது பதிவு பெற்ற சங்கங்கள், மாநிலத்துறை சங்கங்கள் அனைத்து தலைவர்களும் அரசாங்கம் கூப்பிட வேண்டும். வணிக வரி போடும் பொழுது இந்த சங்கத்தோட தலைவர்களை வைத்து தான் பட்ஜெட் போட வேண்டும். ஏன்னா வரி கட்டுறது நம்ம, அதில் என்ன லாபம் நோக்கி இருக்குது, கஷ்டம் இருக்குது நம்மளுக்கு தான் தெரியும். மேலே உட்காந்து ஆட்சி செய்வர்களுக்கு தெரியாது, அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர் கடை வைத்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கலாம். அவனுக்கு யாருக்கும் கடை கிடையாது, இல்லை கார்பரேட் கம்பெனியில் கொண்டு பணத்தை போட்டுருவாங்க. அந்த இது முக்கியமாக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு ஒரு 3 கோரிக்கைகளை அண்ணன் வைத்திருக்கிறோம். இந்த சங்கம் நாங்கள் வெளியேறும் பொழுது எனக்கு முதல் ஆதரவு கொடுத்து அண்ணன் நீலோ நரசிம்மன் அவர்கள். அப்பொழுது போது வில்லியம்ஸை தொடர்பு கொண்டு எர்ணாவூர் நாராயணன் அவர்களை வைத்து சங்கத்தை துவங்கினோம். அப்போது திருச்செந்தூர் தமிழ்நாடு வணிக காமராஜ் நாடார் அவர்களும் வந்ததார். அது பிறகு அவர்களோட நட்பு நம்மளுக்கு கிடைத்தது. சென்ற ஆண்டு அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கு முதல் ஆண்டு அந்த தஞ்சாவூர் சீனிவாசன் அண்ணன் வந்தார்கள். இதுமாரி ஒவ்வொரு சங்கத்தோட தலைவர்கள் அழைத்து ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இதை கொண்டு அண்ணனோட கேட்டாங்க. அண்ணன் வந்து வணிக சங்க பேரமைப்புன்னு சொல்றீங்க, வருவாரான்னு கேட்டார். அனைத்து வணிகருக்கும் தலைவர் அவர், தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்போட தலைவர் அவர் வருவார் என்று சொன்னேன். சொன்னோடனே அவர் வந்து ஒத்துக்கொண்டு அண்ணன் வருகை தந்திருக்கிறார்கள். நிறைய பேசலாம். நான் சங்கம் துவங்கும் போது 1 பைசா என்கிட்ட கிடையாது, இந்த நட்பு வட்டாரம் தான். எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் இதுமாரி மாமிசம் வாங்குவதற்காக ஒரு 30,000 பணம் கொடுத்து விட்டார். நான் சொன்னேன், அவரை கூப்பிடுவேன், நான் வந்து பணம் காசுலாம் கிடையாது, ஒரு ஏழ்மையானால சின்னோண்டு கடை தான் வச்சுருக்கேன், என்னால் செலவு பண்ண முடியாது, எனக்கு எல்லாம் நண்பர்கள் தான் பண்ணுறாங்க. திருமண மண்டபத்தை தலைவர் பிடித்து கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செலவு 1,50,000 துவக்கத்திலே வந்தது. அவர் உடனே வந்து நான் செய்கிறேன்னாரு. அவர் சங்கம் எதிர்பார்த்தா அவர் வரல. ஆனால் இதற்கு பிறகு நமக்கு தலைவராக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்போட தலைவர் அண்ணன் ரவி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக திருவாரூர் மாவட்டத்தில் பொதுக்குழு கூட்டி ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி, அதுமாதிரி நாகப்பட்டினத்திலும் ஒருமித்த ஏற்படுத்தி அண்ணன் அவர்கள் அழைத்து தீர்மானம் போட்டு
அனைவரும் சேர்வோம் என்பதை இது மூலம் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அபராத தொகையினால் வணிகர்கள் பாதிப்பு அடையக்கூடாது, அதற்கு ஆட்சியாளர்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று கோரிக்கையோடு வாழ்த்துரை வழங்கிய கௌரவ விருந்தினர் தமிழ்நாடு வணிகர் சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஆரூர் ஏ ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புகழின் பின்னால் நீ போனால் அது பொய்மான், உன் பின்னால் புகழ் வந்தால் அது நிஜமான், அப்போதுதான் நீ அதற்கு எஜமான். அந்த வகையிலே தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கத்துடைய பேரமைப்பினுடைய தலைவராகவும் எஜமானாகவும் வளர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு கோத்தூர் த ரவி ஐயா அவர்கள் தற்பொழுது சிறப்புரையும் வாழ்த்துரையும் வழங்குவார்கள். இந்த நீடாமங்கலம் வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். உங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் சிறப்பு விருந்தினர் ஐயா கொடத்தூர் ரவி அவர்கள் சிறப்பு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த வணிக மாமணி விருது பெற்ற மூத்த வணிகர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்த நீடாமங்கலம் வணிகர் சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவரும் உணவு அருந்து முடித்த பிறகு வந்து அவர்களுடைய இருக்கையிலே அமரும்படியும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஏறத்தாழ ஒரு 10-15 நிமிடத்துக்குள்ள விழா நிறைவடையும். ஆகையினால் உணவு அருந்தியவர்கள் தங்களுடைய இருப்பிடத்தில் அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்க நிர்வாகிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தற்பொழுது நீடாமங்கலம் வணிகர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். சங்கத்தைச் சேர்ந்த அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஆங்காங்கே நிற்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுடைய இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சற்று நேரத்தில் விழா நிறைவடையும் நேரத்தில் உள்ளதினால் விழா மேடைக்கு முன்பு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வரேன். ஆங்காங்கே நிற்கக்கூடிய நண்பர்கள் அவர்களுடைய இருக்கையில் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சற்று நேரத்தில் விழா நிறைவடையும் நேரத்தில் உள்ளதினால் விழா மேடைக்கு முன்பு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தற்பொழுது சிறப்பு விருந்தினர்கள் உங்கள் முன்பு சிறப்புரையாற்றுவார்கள்.
மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நீடாமங்கலம் வணிகர் சங்கத்தினுடைய வணிகர் தினம் பொதுக்குழு கூட்டம் மற்றும் மூத்த வணிகர்களுக்கு வணிக மாமணி விருது வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுத்து ஏற்கக்கூடிய செந்தமிழ் செல்வன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய தங்க கோபி அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் அசோகன் அவர்களே, பாலாஜி அவர்களே, குமரேசன் அவர்களே, சுகுமார் அவர்களே, மனோகரன் அவர்களே, என்எஸ் செந்தில்குமார் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, CA பாலு அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் அருமை அண்ணாச்சி கே கணேசன் அவர்களே, பொருளாதார குழுவினுடைய தலைவர் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, சென்னை மண்டல தலைவர் அருணாசலமூர்த்தி அண்ணாச்சி அவர்களே, செய்தி தொடர்பாளர் MB ரமேஷ் அவர்களே மற்றும் என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை அமைந்தகரை வியாபாரி சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ராமலிங்கம் அவர்களே, கோயம்பேட்டில் வசிக்கக்கூடிய தென் சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் நீலமேகம் அவர்களே, மாநிலத்துடைய இணைச் செயலாளர் அருமை அண்ணன் பத்மராஜ் அவர்களே, மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் பாசமிகு எம் காளிமுத்து அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய அமைந்தகரை வியாபாரி சங்கத்தினுடைய துணைத் தலைவர் இந்த பகுதியை சேர்ந்த திருவாரூர் கார்த்திகேயன் அவர்களே, மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் எம் ராஜ் அவர்களே, சென்னை திருவிக நகர் வியாபாரிகள் சங்கத்தினுடைய நிர்வாகி சங்கர் அவர்களே மற்றும் எல்லா விஷயத்தையுமே இங்கே எல்லாருமே பேசிட்டாங்க. குறிப்பாக அசோகன் பேசும்போது எல்லாத்தையுமே சங்கம் எப்படி நடத்தணும், எப்படி நடத்திக்கிறதா நல்லா இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. எல்லோரும் எல்லா நிர்வாகிகளும் அருகாமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய கிளைச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் என்னை மிக உயர்வாக உச்சத்தில் வைத்து பேசினீர்கள். ஒன்று, தொடர்ந்து வணிகர் சங்கம் பல்லாண்டு காலமாக இருக்கு. குறைந்தது பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் முன்னாடி நிறைய சொல்லணும், அப்படி இருக்கும். ஆனால் ஒரு வரியை இந்த அரசு வணிகர் மேலே விதித்தனுடைய அடிப்படையில் திருச்சியில் 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி வணிகர் சங்கங்களுடைய வச்சு நடத்தக்கூடிய நிர்வாகிகள் போராடி சிறை சென்றனர். வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாமே சிறை சென்றதனுடைய அடிப்படையில் அன்னைக்கு அந்த பகுதியில் வணிகர் சங்கம் எப்படியாவது நடத்தணும், வணிகர் தினம் நடத்தணுங்கிறத அடிப்படையில் வைத்து சென்னை ஆவடியில் முதல் வணிகர் சங்கம் நடக்குது. அடுத்து சென்னை புறநகர் வணிகர் சங்கங்கன்னு ஒன்று வைத்து அதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 11வது வணிகர் தினத்தோட தமிழ்நாடு முழுக்க அமைப்பு அமைக்கணும், இந்த வணிகர் சங்கங்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனால் தான் நல்லா இருக்குங்கிறத கருத்தில் கொண்டு காலம் சென்ற தெய்வ திரு ஐயா வெள்ளையன் அவர்கள், நானும் அவர் கூட அந்த காலகட்டத்திலேயே பணியாற்றி
அருகாமையில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி வியாபாரிகள் சங்கத்தில் நாங்களாம் வந்து அவரை அந்த சங்கத்தை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்போ மாவட்ட பொறுப்புகள் போடும்போது இன்னைக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சீனிவாசன் அவனுங்களுக்கும் நான் கூட இருந்து பொறுப்பு போட்டது. சீனிவாசனுக்கும் தெரியும், குளத்தூர் ரவி ஒரு போராட்ட குணம் படைத்தவர் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாங்கள் இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அளவில் எல்லா இடத்துக்கும் போய் தலைவர் கூட பயணித்து எல்லா விஷயங்களையும் வணிகர் ஒரு பிரச்சனைனா உடனே கொண்டு போகணும், வணிகர்களை ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணும், வணிகர்களை ஒரு கொடையின் கீழ் கொண்டாதான் தான் வணிகம் காப்பாற்றப்படும், வணிக குடும்பங்களை காப்பாற்ற முடியுங்கிறதுல தலைவர் பல சிந்தனையோடு இருந்தாங்க. தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு 12வது வணிகர் தினம் தலைவர் தலைமையில் நடக்கு சென்னையில். அதுக்கப்புறம் 29 வணிகர் தினம் வரைக்கும் அது அப்படி நடந்து சென்றுக்கிட்டு இருந்தது. எந்த வணிகர் தினமும் எந்த வணிகர் சங்கங்களும் அரசியல் சார்ந்து போச்சுன்னா அந்த வணிகர் சங்கம் வணிகம் நடத்தவே முடியாது. எந்த வணிகர் சங்கமும் அரசியல் சார்ந்து நடத்தவே கூடாது. உதாரணத்துக்கு இந்த நீடாமங்கலம் வணிகர் சங்கம் எந்த அரசியலும் சாராது நடத்த போய் தான் இன்னைக்கு வைப்பு தொகை 1 லட்சத்தை நம்ம வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்து இருப்பாங்க, அது இருக்கலாம். சங்கம்னா எப்படி இருக்கணும்? அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, ஹோட்டலில் ஒரு பிரச்சனை, களத்தில் இறங்கணும், களத்தில் இறங்கினதுனால உடனே வணிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. வணிகர்களுக்கிட்ட இவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குங்கிறது எனக்கு தெரியல, உண்மையிலேயே எனக்கு நான் பாராட்டுறேன் அப்படிங்கிறத அண்ணன் சொன்னாங்க பேசும்போது. அதே மாதிரி தான் எனக்கு வயசு 59, ஆனால் தொடர்ந்து இந்த 43 வணிகர் தினத்தையும் நம்ம பார்த்தேன். நம்ம தனியாக அமைப்பு போட்டு 8 ஆண்டுகள் ஆகுது. எதுக்கு தனியாக அமைப்பு போட்டோம்? ஒரே அமைப்பில் இருந்திருக்கலாமே, பயணிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது தான் ராஜேந்திரன் சொன்னும்போது பொருளாதாரம் வச்சு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு நிலை எங்களை போன்ற போராளிகளுக்கு கண்டிப்பாக வராது. குறிப்பாக இந்த நீலமங்கலம் சங்கம், அதாவது நீலமங்கலம் சங்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். ஒவ்வொரு வருடமும் செலவு பண்ணக்கூடிய கணக்கு காட்டணும். ஒவ்வொரு சங்கங்கள்லையும் போய் நம்ம ஒரு இணைப்பு சந்தா வேணால் வாங்கலாமே தவிர அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் நாங்கள் கேட்கக்கூடாது. இப்படி நாங்கள் சங்கங்களை திட்டமிட்டு நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம், எல்லா அமைப்பு கூட சேர்ந்து. குறிப்பாக போராட்டம் அப்படின்னாலே ஐயா வெள்ளை என்னாச்சு காலத்திலிருந்து தொடர்ந்து போராடிக்கிட்டு வந்திருப்போம். எல்லா போராட்டத்துக்கும் நான் குறிப்பாக குளத்தூர் பகுதியில் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே திரும்பி பார்த்து இருக்கக்கூடிய குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நான் கடை வச்சுருக்கேன். ஒரு பெரிய அளவில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறேன். கோயம்பேட்டிலையும் கடை இருக்குது. ஆனால் சாதாரணமாக அதே பொறுப்புலையே குளத்தூர் வட்டார வியாபாரிகள் சங்கத்தில் இது மாதிரி ஒரு சங்கத்தில் ஒரு செயலாளராக தான் இருக்கிறேன். ஆனால் தலைவர் கூட தொடர்ந்து பயணிப்பேன். எந்த ஊருக்கு போனாலும் தலைவர் கூட தொடர்ந்து பயணிப்பேன். அதனால் வணிகர் சங்கம்லாம் குறிப்பாக இந்த பகுதி திருவாரூர் பகுதி, திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் இது மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் திட்டமிடுதலோட சங்கம் நடக்கும். தலைவர்கிட்ட சொல்லுவேன், தலைவராக இது மாதிரி சங்கம் நடத்தணும் அப்படிம்பேன். அதன் அடிப்படையில் உண்மையிலேயே இந்த பகுதிக்கு நாங்கள் எப்பம்லாம் வரும்போது கூட, இன்னைக்கு கூட காரில் வரும்போது கூட பேசிட்டு வந்தேன். திருத்துறைப்பூண்டி வியாபாரி சங்கத்தில் நான் ஒரு 35 வருஷம் இருக்கும், எனக்கு 30 வருஷம் குறையாம இருக்கும். அப்போ அந்த சங்கத்தில் பார்க்கும்போது அவங்க அந்த சங்கத்தை ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு பெருமை வாய்ந்த சங்கமாக இருக்கும் அந்த சங்கம். நாங்களாம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே வந்திருக்கோம் அந்த சங்கங்கள் எல்லாம். இந்த தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் ஒரு கொடைங்கில் கொண்டு வந்த பெருமை ஐயா வெள்ளையனுக்கு சேரும், வணிகர் சங்கத்தினுடைய வரலாறு. சரி, அதுக்கு அடுத்த கட்டம் 29வது வணிகர் தினத்திலிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக அமைப்புகள் தனி அமைப்பு போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொன்னோம்னா, தலைவர் அரசியல் சார்ந்து இந்த நேரம் முடிவெடுத்துட்டாரு, அதனால் இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கலை, நாங்கள் தனியாக போகணும், தனியாக போனால் தான் சரியாக இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வணிகர்களையும் ஒருங்கிணைச்சு சென்னையில் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த பொதுக்குழுவில் ஒரு மாவட்ட தலைவர் கூட போகலை. ஐயா வெள்ளையன் பக்கம்தான் மொத்த மாவட்ட தலைவர் நிற்கிறாங்க, ஒரே ஒரு மாவட்ட தலைவர் மட்டும் அங்கே போனாங்க. ஆனால் அரசியல் சார்ந்து அவங்க ஒரு முடிவெடுத்து போகிறாங்கங்கிற விஷயம் அப்போ தலைவருக்கு தெரியாது.
அரசியல் சார்ந்த முடிவெடுத்து போன உடனே அங்கே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கிளை சங்கங்கள் எந்த சங்கத்தினாலும் பாருங்க, இன்னைக்கு அருகாமையில் இருக்க திருவாரூர் சங்கம் கூட இருக்கட்டும், இல்லை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சங்கம் கூட இருக்கட்டும், எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்க தான் இந்த பொறுப்பில் இருப்பாங்க. அமைப்பை உடைத்த பெருமை அவங்களுக்கு சேரும். காரணம் என்னன்னா 29 வணிகர் தினம் அவர் நடத்துறாரு. அவர்கிட்ட நாங்கள் சொல்றோம், நாங்கள் எப்போ போய் சேர்றோம்னா 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தில் ஒரே ஒரு ஆண்டு தான் இருந்தேன். அவர்கள் கொண்டு போகிற நிலையே சரியில்லை. உடனே சொல்கிறோம், ஆனால் இது சரி வராது, இப்படி நல்லா இருக்காது அப்படின்றோம். தமிழ்நாடு முழுக்க வசூல் பண்ணி, இங்கே கூட வசூல் பண்ணியிருப்பாங்க, மொத்த வசூல் பண்ணி டி நகரில் அன்னைக்கு இருந்த பொருளாளர் அருமை அண்ணன் மோகன் இருந்தாங்க, செயலாளர் அவர் மோகன் இருந்தாங்க. அவர்கிட்ட இந்த பணம் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி நானும் அப்போ இருக்கேன். நான் சொன்னேன், வணிகர் சங்கத்துக்கு மெயின் ரோட்டில் ஒரு இடம் வாங்குவோம், ஒரு பைபாஸில் வாங்கினோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வணிகர் சங்கங்களும் கிளை சங்கங்களும் சென்னை நோக்கி வரும்போது அவர்களுக்கு பயணிக்க நல்லா இருக்குங்கிற கருத்தை சொல்லும் போது அப்போவே ஒரு மாதத்துக்குள்ளே எங்களோட கருத்து வேறுபாடு வருது. உடனடியாக அந்த இடத்தை 12 கோடிக்கு விற்கிறாங்க. 8 கோடிக்கு வாங்கின இடம் வேகமாக 12 கோடிக்கு விற்கிது. விற்ற உடனே இன்னைக்கு தலைமை அலுவலகம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் வசூல் பண்ணி அமைப்புக்கு தான் அந்த இடம் சொல்லி கடைசியில் தன் பெயரில் பதிவு பண்ணி தனக்காக ஏற்படுத்தி கொண்ட அமைப்பு தான் அந்த அமைப்பு. நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம். இன்னைக்கு இந்த சங்கம் எப்படி நடத்துகிறாங்களோ இதே மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். 8 ஆண்டுகளாக சங்கத்தை வழிநடத்தி செல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களை மாநாட்டு கூப்பிடுவோம். எதனால் கூப்பிடுவோம்னா, அவர்களால் நம்மளுடைய சங்கத்தினுடைய தீர்மானங்கள் போய் சென்றடையட்டும் அரசுக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படி கூப்பிட போய் தான் இந்த ஆண்டு GK வாசன் ஐயா உயர்மட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, அது மட்டும் இல்லாமல் எல் முருகன் ஐயா, இப்படி ஒரு ஆட்களை கூப்பிட்டோம். சென்ற மாநாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி ஐயாவை கூப்பிட்டோம். அதுக்கு முந்தின மாநாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளர் சீமான கூப்பிட்டோம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான கூப்பிட்டோம். அதுக்கு முந்தின மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைஞ்ச உடனேயே அருமையான சேகர்பாபு, அன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மொத்த பேரும் கூப்பிட்டோம். இப்படி 8 மாநாடுகளை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு அந்த தீர்மானங்களை அனுப்புவோம். சரி, வணிகர் சங்கம் தீர்மானத்தை அனுப்புகிறோம், தலைமை பார்க்குது, இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் பார்க்குறாரா அப்படின்னு சொன்னோம்னா வணிகர் சங்கத்துக்கு பெரிய அளவில் ஒரு ஒத்துழைப்பே கொடுக்கறதில்ல, அதை காது கொடுத்து கூட வாங்குறதில்ல. என்ன நடக்கும், என்ன நடந்தால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா போராட்டம் தான் வணிகர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம். எந்த விஷயமா இருந்தாலும் அரசுக்கு சென்றடையணும். அருமை அண்ணன் கூட சொன்னாங்க, கோயில் நிலங்களில் கடை வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு பொறுப்பேற்க இருக்கக்கூடிய பொறுப்பேற்கலை இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தால் நீங்கள் பாருங்கன்னாங்க. உண்மையிலேயே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். வலியுறுத்தலாம் என்ன பண்ணுவோம்னா, களத்தில் இறங்கி உடனே போராடுவோம். போராட்டத்தின் மூலமாக கிடைத்த வெற்றி நிறைய சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை இதில் பதிவு பண்ணுறேன். ஏன்னா 96 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கோயம்பேட்டில் அன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பொன்முடி இருக்காங்க. நுழைவரிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதில் ஒரு போராட்டம் தலைமை அறிவிக்குது. நுழைவரி போராட்டத்துக்கு தலைமை அறிவித்த உடனே அந்த களத்தில் நாங்கள் அந்த வேலையை எடுத்துக்கிறோம். அந்த வேலையை எடுத்து அங்கே போராட்டத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்பாராத விதமாக பெரிய உச்சக்கட்டத்துக்கு அந்த போராட்டம் கொண்டு போய் செல்லப்படுது. அங்கே காவல்துறையினர் திட்டமிட்டு அவருடைய வாகனத்தை தீ வைத்து கொளுத்தி அதில் முதல் ஆளாக A1 என்னை சேர்த்து வேலூர் சிறைச்சாலையில், மத்திய சிறைச்சாலை வேலூர் சிறைச்சாலையில் ஒரு குறைந்தது ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கும் நினைக்கிறேன். 5 மாதங்கள் 96லேயே சிறை சென்றோம். வணிகர்களுக்காக எந்த அமைப்பு தலைவர்களும் சொல்லலாம், வணிகர்களுக்காக நிறைய அமைப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வணிகர்களுக்காக சிறை சென்று நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பில்
28 வழக்குகளை வணிகர்களுக்காக வாங்கி ஜெயிலுக்கு போயிருப்பேன். காரணம் என்னன்னா, போராட்டம் பண்ணால் மட்டும்தான் நிற்க முடியுங்கிற ஒரு நிலை இருக்கு. இப்போ கூட வரக்கூடிய 26ஆம் தேதி அனுமதி கேட்டிருக்கோம். வழக்கறிஞர் பேசும்போது சொன்னாங்க, அனுமதி வாங்கி எந்த விஷயம் செஞ்சாலும் வெற்றி பெறுங்கிறத எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. வரக்கூடிய 26ஆம் தேதி சென்னையில் உணவு பயன்பாட்டுக்குள்ள சிலிண்டர் மிகப்பெரிய உச்சத்துக்கு தொட்டுடுச்சு. அரசு நிர்ணயிக்கப்பட விலை ஒரு 3000 ரூபா இருக்கும். கள்ள சந்தையில் விற்கிறது 7000 8000 விற்கும். வணிக பயன்பாட்டுக்குள்ள சிலிண்டரு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குன்னு சொல்லிட்டு மத்தியில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய தட்டுப்பாடோடு இருக்குது. நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே வலியுறுத்தி சொன்னோம், ஒவ்வொரு விஷயத்தையும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி எளிதாக கிடைக்கிறதுக்கு பயன்படுங்க. அவங்க ஒரே ஒரு காரணத்தை என்கிட்ட வைக்கிறாங்க, புக் பண்ணலைன்னா சரி வராது, அவங்கள புக் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. வணிக பயன்பாட்டுக்குள்ள சிலிண்டரு நிறைய வணிகர்கள்லாம் புக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் இங்கே உணவு தயாரிக்கக்கூடிய ஹோட்டல் உரிமையாளர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உடனடியாக புக் பண்ணிக்கிடுங்க. புக் பண்ணால் அது 3000த்திலே அந்த சிலிண்டர் வந்து சேர்ந்துடும். அப்படி இல்லைன்னா கள்ளச்சந்தையில் ஒரு 7000 8000 கொடுத்து வாங்கி நம்ம ஹோட்டல் தொழில் நடத்த முடியாத அவ்வளோ நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னையில் அனுமதி தந்தாங்கன்னா கண்டிப்பாக செய்வோம். போராட்டம் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, கடை நடத்தக்கூடியவர்களுக்கு, கடை வாடகைக்கு நடத்தக்கூடியவர்களுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டாங்க. கடை நடத்துகிறோம், நம்ம ஓனருக்கு கொடுக்குறோம், ஆனால் கடை நடத்தக்கூடியவர்களுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டாங்க. சென்னையில் மிகப்பெரிய அளவில் எக்மோரில் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு முன்னாடி கொட்டு மழை, அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய மழை பெய்யுது, எப்படியாவது உங்கள் ஆர்ப்பாட்டம் நடக்குமான்னு கேட்குறாங்க. எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு 1000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் நனைஞ்சு நின்று அந்த போராட்டத்தை நடத்தி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரி எல்லா ஒரு ஆதாரத்தோடு எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அவர்கள் 22வது கவுன்சிலிங் கூட்டத்தில் உடனடியாக அதை நிறுத்தி வச்சாங்க. இன்னும் எடுக்கலை, நிறுத்தி வச்சாங்க. ஆனால் ஒவ்வொரு வகையிலையும் இங்கே இருக்கக்கூடிய சங்கங்கள் நிறைய போராடி இருப்பாங்க. நான் ஒரு சில சொன்னேன், நிறைய போராடி இருப்பாங்க. அந்த போராட்டத்தில் தான் கிடைச்சிருக்க வெற்றி. சும்மா அமைப்பை நடத்திக்கிட்டு தான் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் போராடணும், போராடணும் மட்டும் கிடைக்கும். இந்த சங்கம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட ஒரு படி அதிகமாக சங்க கூட்டம் முறையாக போடுறாங்க, கல்விக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது தவறு பண்ணாங்கன்னா உடனடியாக அவர்களை அரசு அதிகாரிகளோட பார்க்காம அந்த இடத்துல கேள்வி கேட்கக்கூடிய பெருமை இந்த சங்கத்துக்கு இருக்கு. நாங்கள் குளத்தூர் பகுதியில் ஒரு சின்ன கடை, ஏன்னா எல்லாரும் போயிட்டீங்க, இருந்தாலும் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். சின்ன கடை கணவன் மனைவி நடத்துகிறாங்க. அந்த கடையில் சோதனைங்கிற பேரில் கவர் வச்சிருக்கங்கிற ஒரு செக் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி வரான். சரி, அந்த அதிகாரி வராரு, அவங்க சொல்கிறாங்க கவர்லாம் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்று இந்த மாதிரி ஆன்ஸ் இருக்கா, பாக்கு இருக்கா, இதெல்லாம் விற்கிறீங்க தகவல் தருது அப்படின்னு அவங்கள்ட்ட போராடுறான், சண்டை போடுறான். கடைசியில் அவங்களுக்கு ஒரு அபராத தொகை 2000 விதிக்கிறான். ஒன்றுமே இல்லை, கவரும் விற்கலை, எதுவும் விற்கலை, நான் வந்துட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு 2000 அபராதத்தோட பில்லு போடுறான். அவங்ககிட்ட காசு இல்லை, ஆனால் எனக்கு ஃபோனில் சொல்கிறாங்க, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே நான் என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னோம்னா, நிர்வாகிகளை இறக்கிட்டு உடனே பின்னாடி வந்துடுவேன். எல்லா நிர்வாகிகளுக்கும் தொலைபேசியில் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒரு 20 நிமிஷம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் முடிஞ்சு அடுத்த கடைக்கு போகிறாங்க. அந்த அம்மா 2000க்கு இந்த கம்மலை கழட்டிட்டு போய் ஒரு அடமானம் வச்சு அந்த காசை கொடுத்தது. அந்த 20 நிமிஷத்தில் உடனே அந்த அதிகாரியை பார்த்துங்க, வா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே உடனடியாக காவல்துறை புகார் கொடுத்து, அதுக்கு அந்த புகாரை எடுக்கிறதுக்கே பல பிரச்சனை, புகாரை கொடுத்து உயர் அதிகாரியை சந்தித்து, மேலே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரியை சந்தித்து அவனை உடனடியாக பணியிடை நீக்கணும். உடனே வேலையை கொடுக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் இருக்கிறோம். உடனே செஞ்சோம். உடனே செஞ்ச உடனே எங்கள் மேலே கவுன்சிலிங் கூட்டம், அதான் கவுன்சிலிங்னா நீதி அரசரை வச்சு எங்களுக்கு விசாரணை கமிஷன் போட்டாங்க. விழுப்புரத்தில் போய் நாங்கள் விசாரணை கமிஷனுக்கு போயிருந்தோம். அங்கே தெளிவாக சொன்னோம், இது மாதிரி இப்படி இருக்குது. அவரை பார்த்து, அவர் பேர் சுதாகர், உணவு பாதுகாப்பு துறையினுடைய ஒரு அதிகாரி,
இன்னைக்கு இன்னும் 1 வருஷம் தான் அவருக்கு இருக்குது. நேற்று கூட என்கிட்ட தொலைபேசியில் கெஞ்சி ஒரு லெட்ரு கொடுங்கண்ணே, இல்லைன்னா எனக்கு வரக்கூடிய பணங்கள்லாம் வராதுன்னாரு. நான் கொடுக்க மாட்டேன்ட்டோம். காரணம்னா யார் தப்பு பண்ணாலும், எந்த அரசு ஊழியர்கள் தப்பு பண்ணாலும் நம்மளுடைய அமைப்பு கண்டிப்பாக வாங்காது. காரணம் நம்ம போராடினா மட்டும்தான் கிடைக்கும். நிறைய போராட்டங்கள், ஒரு மண்டிங்கிற ஒரு நிறுவனம், ஒரு ஆப் அவர் ரெடி பண்ணி அதில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஒரு பைக்கில் வருவார், நீங்கள்லாம் கடையில் வாங்காதங்க, இவங்ககிட்ட வாங்குங்க அப்படிங்கிறத ஒரு டிவிஎஸ் 50 வருவார், ஒரு மூட்டையை வச்சுக்கிட்டு வருவார். உடனடியாக அதை பார்த்துட்டு உடனே ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்த உடனே எந்த அமைப்புகளும் போராடாது. உடனடியாக களத்தில் இறங்கி 2000 பேருக்கு மேலே ரெடி பண்ணி, காலதாமதம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 4 நாளில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி ரெடி பண்ணோம் அப்படின்னாங்க. இந்த நிகழ்ச்சி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். உடனடியாக 2000 பேரை அழைச்சி அவர் வீட்டில் போய் முற்றுகை போடுறோம். 670 பேர் சிறை சென்றோம். எவ்வளவு? 670 பேர் சிறை சென்றோம். அந்த அதிகாரி எங்களெல்லாம் கூட்டு மிரட்டினாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிருந்தால் என்ன கணக்குன்னாங்க. நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் நடிகர் விஜய் சேதுபதி எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து பேசி, ஒரு நாள் கூட இனிமேல் அந்த விளம்பரம் வராதுங்கிறத சொன்னாங்க. நம்ம போராட்டத்துக்கு அடுத்த வெற்றி. வணிகர்லாம் என்ன செய்யணும்? போராடணும். போராடினதான் கிடைக்கும். இந்த சங்கம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சங்கத்தில் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கீங்க. எல்லா கோரிக்கைகளும் இதில் சொல்லும் போது 3 கோரிக்கை வச்சுருக்கேன். நாங்கள் எல்லா கோரிக்கைகளும் கோரிக்கை வெல்லும் மாநாடுன்னு சென்னையில் 43வது வணிகர் தினம் நம்மளுடைய 8வது மாநில மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் அந்த கோரிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. காரணம் என்னென்னா, எங்களை பொறுத்தளவில், வணிகர்களை பொறுத்தளவில் நம்மளுக்கு முன்னாடி சென்றவங்களை நம்மளுக்கு தெரியல. காளிதாஸ் சேட்டுன்னு சொல்லுவாங்க, அமைப்பை ஏற்படுத்தினாங்கம்பாங்க. ஈரோட்டில் முக்கியமான ஆளுங்கள் இருப்பாங்க, அமைப்பை ஏற்படுத்தினாங்கம்பாங்க. கன்னியாகுமரியில் இருப்பாங்க, பொன் தொபியாசன் ஒரு அண்ணன். இப்படி ஒவ்வொரு ஆட்கள் இருப்பாங்க ஒவ்வொரு பகுதியில். ஆனால் தமிழ்நாடு முழுக்க வணிகர்களை ஒரு கொடையின்கள் கொண்டு வந்த பெருமை ஐயா வெள்ளையன் அண்ணாச்சிக்கு சேரும். அந்த வெள்ளையன் அண்ணாச்சிக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய வணிகம் செய்யக்கூடிய இடம் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய வணிக வளாகம். அங்கே உணவு தொழில் இருக்குது, அதான் அந்த மளிகை பொருள் இருக்குது, காய்கறி இருக்குது, பழம் இருக்குது, பூ இருக்குது. மிகப்பெரிய அளவில் இருக்க அந்த வணிக வளாகத்தில் எங்களுடைய மாநாட்டில் தீர்மானமாக ஐயா அவர்களுக்கு முழு உருவ வெங்கல சிலை நிறுவ வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை கொடுத்திருக்கோம். அடுத்து 2வது கோரிக்கை, வணிகர்கள் யார் யார் உரிமம் பெறாங்களோ, இதில் கூட நீங்கள் அந்த தீர்மானம் இருந்தது, நான் படித்தேன் வந்த உடனே. வணிகர்கள் யார் யார் கடை வச்சு தொழில் பண்ணுறாங்களோ, உரிமம் பெறாங்களோ, அவர்கள் வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகணும். எதுக்குன்னா, வணிக நல வாரியத்தில் காலஞ்சென்ற முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 89வது வருஷத்தில் வணிக நல வாரியம் கொண்டு வந்தாங்க. ஆனால் வணிக நல வாரியம் கொண்டு வந்தாங்க. அந்த வணிக நல வாரியம் அரசு நல்ல வணிகர்களுக்கு கொண்டு வந்தது. ஆனால் அதில் பயன்படுறவங்கெல்லாம் அந்த அரசியல்வாதிகள் தான் பயன்பட்டாங்க. அதை இவங்க பொறுப்பேற்ற உடனே நாங்கள் போய் சொன்னோம். 5 ஆண்டுகளில் அமைச்சர் மூர்த்தி அவர்களை சந்தித்து, நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதங்க, வணிக உரிமம் யார் யார் வாங்குறாங்களோ, இப்போ கூட 800 உறுப்பினர் கொண்ட சங்கம் நாங்கள் இருக்கோம், 71 ஆண்டுகள் நடத்தின சங்கம் இருக்கிறோம். அப்படின்னா நாங்கள் மெயினாக என்ன பண்ணோம்னா, வணிகர்களுக்கு இந்த உரிமம் பெறும்போது இலவசமாக வணிக நல வாரியத்தில் சேர்த்துருங்க. சேர்த்தா அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் இருக்குது. இன்னைக்கெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு 15 ஆண்டுகளில் நீங்கள்லாம் கவனிச்சுன்னா தெரியும், பாரத பிரதமருடைய திட்டத்தில் உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கலாம், முதலமைச்சருடைய காப்பீடு திட்டத்தில் உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்கலாம். இப்படிலாம் இருக்குது. வணிகர்களுக்கு நீங்கள் எந்த வகையிலுமே ஒரு துளிவு கூட உதவி பண்ணலை அப்படிங்கிறதுல அந்த தீர்மானத்தை ரெடி பண்ணி சென்ற மாநாட்டுக்கு முந்தின மாநாட்டிலேயே அமைச்சர் மூர்த்திக்கு நாங்கள் கொடுத்தோம். அவர் பேரளவில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 6 மாதம் மட்டும் இலவசமாக பதிவு பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. உரிமம் பெறும்போது, இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், ஒரு உரிமம் பெறுறேன் அப்படின்னு சொன்னோம்னா உடனடியாக வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகிட்டா அதில் என்ன பயன்படும் சொன்னோம்னா, குறைந்தது 2 லட்சமாக இருக்குது. ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டா 2 லட்சமாக இருக்குது.
அதை 10 லட்சமாக உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சோம். 10 லட்சம் கிடைச்சா என்ன ஆகும்னா, இப்போ சொன்னாங்கல்ல, ஒரு தாக்குதல் நடந்தால் 1 லட்சம் கிடைக்கும். ஒரு கடையில் ஒருத்தன் தாக்குதல் பண்ணுறான், லைட்டை அடிபட்டுடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், செலவு பண்ணுறோம் அப்படின்னா உடனடியாக அது 1 லட்சம் கிடைக்கும். 10 லட்சமாக உயர்த்தணுங்கிறத கோரிக்கை வச்சோம். ஆனால் எந்த கோரிக்கைகளுமே அரசு செவிசாய்க்கிறதே இல்லை. ஆண்டுகிட்ட அரசுக்கு யார் ஆதரவு நிலைப்பாட்டை இருக்கிறாங்களோ அவர்களை சும்மா வச்சுக்கிட்டு பேரளவில் ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு அப்படி போவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நீடாமங்கலம் சங்கம் மாதிரி உயிரோட சங்கம் நடத்தணுங்கிறது தான் நாங்கள் தெளிவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் இதை தான் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கடை நடத்தக்கூடியவர்கள் கணவன் மனைவி வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு தான் கடைகள் இருக்கும். நம்மளெல்லாம் அந்நிய ஆன்லைன் வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிச்சு. அந்நிய ஆன்லைன் வர்த்தகம் உள்ளே வந்துடுச்சு. நம்மளோட உழைப்பால் 18 மணி நேரம் நம்ம உழைக்கிறதுனால மட்டும்தான் இன்னும் நம்ம நிற்கிறோம். அதனால் கணவன் மனைவி வச்சு நடத்தக்கூடிய கடைகள், சிறு வணிகம் பண்ணக்கூடிய வணிக சொந்தங்கள் அத்தனை பேரும் நல்ல கடை நடத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் கடையை மூடிட்டு போய் பிள்ளைங்கிட்ட உட்காந்து கணவன் மனைவியோட ஒரு 10 நிமிஷம் கருத்து பரிமாற்றம் பண்ணுங்க. நம்ம தொழில் என்ன செய்கிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எந்த வங்கியில் கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி, எவ்வளோ தண்டல் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நினச்சி உட்கார்ந்து ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணோம்னா நம்ம அடுத்த கருத்துக்கு போயிடலாம். ஏன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு தெரியணும், நம்ம செய்கிற தொழில் பிள்ளைகளுக்கு தெரியணும். ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னோம்னா, நிறைய குடும்பங்களில் படிச்சுட்டு வேலைக்கு போகிறங்கிற ஒரு நிலையை எடுத்து 30,000, 40,000, 20,000 சம்பளத்துக்கு நம்ம பிள்ளைகள் வேலைக்கு போகிறாங்க. அப்போல்லாம் இல்லாமல் நம்ம தொழிலை நம்ம செஞ்ச தவறு இருக்கும். ஒரு 60 வயசை கடந்துடுவோம். என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி இப்படிலாம் இல்லாமல் தொழிலை இப்படி நடத்துங்கன்னு சொன்னோம்னா கடை எப்படி இருக்கும், நம்ம நினைக்கிறத விட நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்மகிட்ட ஏதேனும் பொருளாதாரம் இருக்குது, ஒரு 2 வீடு இருக்குது, இல்லை ஒரு இடம் கிடக்கு அப்படின்னா அதில் ஒன்றை ஏதாவது ஒரு வங்கி மூலியமாக வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு, எனக்கு முன்னாடி பேசின தலைவர் சொன்னாங்க, இளைஞர்கள் வாங்க அப்படின்னாங்க. படித்த இளைஞர்கள் இந்த தொழிலை நம்ம அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அந்த தொழிலை விரிவுபடுத்தி வங்கி மூலியமாக கடன் பெற்று அந்த தொழிலை பண்ணோம்னா நம்ம தொழில் அழியவே அழியாது. என்ன ஆன்லைன் வர்த்தகம் வந்தாலும் நம்ம போட்டி போட முடியும். அதனால் நிறைய விஷயம் நிறைய பேசணும். எல்லாரும் போயிட்டீங்க, என்னால் இருக்கிறவங்க கூட சொல்கிறேன், ஒவ்வொரு நபரும் 1000 பேருக்கு மேலே சமமான நபர்கள் தான் உட்கார்ந்துருக்கீங்க. எங்கள் அசோக் அண்ணன் லட்சமான ஆளாக இருப்பார். அதனால் இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களும் இறுதியாக ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்கோ இல்லையோ தெரில, வரக்கூடிய எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ அத்தனை உறுப்பினர்களுக்கும் நம்ம தொடர்ந்து அவங்கள ஒரு சந்தா வாங்க போகும்போது அவர்களை இன்சூரன்ஸ் திட்டம், அதாவது காப்பீடு திட்டம், வணிகர்களுக்கு ஒரு காப்பீடு திட்டம் நிறைய சங்கங்கள்லாம் செய்ய மாட்டாங்க. நம்ம அதை முன்னெடுத்து ஒரு 299 ரூபா இல்லைன்னா ஒரு 300 ரூபா தான் இருக்கும் வருஷத்துக்கு கட்டோம்னா, அது ஒரு விபத்தில் இறந்துடுறாங்க ஒரு கடைக்காரரு, இல்லை ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய அளவில் பயன்படும். நம்ம சங்கம் அதற்கு ஒருவேளை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதை விடுங்க, செய்யலைன்னா இது ஒரு பரிசீலனை எடுத்து செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த சங்கமும் செய்யாத ஒரு விஷயத்த தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. யாராவது இறந்தாங்கன்னா 10,000 ரூபா நிதி உதவி கொடுக்குறீங்க. அது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு 4,500 5,000 சங்கங்கள் இருக்கும். 4,500 5,000 சங்கங்கள் இருக்கும், கிளை சங்கங்கள். எந்த சங்கமும் செய்யாத செயலை இந்த சங்கம் செஞ்சுருக்கீங்க. உண்மையிலேயே தமிழ்நாடு அனைத்து வணிகங்களோட பேரமைப்பு இன்னைக்கு பாராட்டுது. இங்கே வந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலேயே சொன்னாங்க 350 கிலோமீட்டர் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. நான் 4 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மிகப்பெரிய அளவில் இதோட கூட்டம், சாத்தான்குளத்தில் உடனடியாக வந்துடுவேன். இப்பவும் சொல்கிறேன், எந்த வேலைகள் எந்த பிரச்சனைகள் சென்னையில் யாரையா பார்க்கணுங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம்னா வாங்க. நம்ம அலுவலகம் சின்ன இடம் தான், ஆனால் தங்கிட்டு போகிற அளவுக்கு சொந்த அலுவலகம் அமைப்புக்கு இருக்குது. அதனால் அதில் தலையை காட்டி தங்கிக்கிட்டு சென்னையில் வேலைகள் இருக்கிறத பாருங்கள். சென்னைக்கு யார் வந்தாலும் என்னை தொலைபேசியில் கூப்பிடுங்க. 24 மணி நேரமும் தொலைபேசி எடுப்பேன். காரணம் என்னென்னா, நான் போகும்போது வண்டியில் படுத்திருப்பேன்,
வீட்டில் கொஞ்ச நேரம் படுத்துருக்கும் போது கூட முழிச்சு தான் இருப்பேன், காரில் போகும்போது தூங்குவேன். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆலோசனைக்கா உடனே என்னை கூப்பிடுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியிலேருந்து இங்கே தடா வரைக்கும் சென்னையில் இந்த பகுதியில் மெயின் ரோட்டில் நம்ம வணிகர்கள் போய்கிட்டு இருப்போம். ஒருவேளை கோயிலுக்கு போகலாம், சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம், எங்கேயாவது மெயின் ரோட்டில் போக வேண்டிய காலகட்டம் இருக்கும். அப்படி ஏதேனும் போகிற இடத்துல சின்ன இடர்பாடுகள், ஒரு வண்டி ரிப்பேராகி நின்றோம், உடனடியாக எனக்கு தொலைபேசியில் கூப்பிடுங்க. நம்மளுடைய மாவட்டத்தில் நிர்வாகிகள் பம்பரமாக வேலை செய்வாங்க. இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா 3 வண்டியில் வந்தோம், ஒரு வண்டியில் இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொந்த ஊர் இல்லையா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி அண்ணன், ராஜ அண்ணன், காளிமுத்து இவங்கெல்லாம் இங்கே பகுதியில் உள்ளவங்க. அதனால் போர்க்கால அடிப்படையில் வேலை இருக்கும். இந்த மாதிரி இருக்குது, உடனே பாருங்கன்னு சொன்னீங்கன்னா மாவட்டத்துடைய தலைவர்கள், மாநிலத்துடைய நிர்வாகிகள் உடனடியாக அந்த களத்தில் அந்த இடத்துல போய் நின்று அவர்களுடைய வண்டியை கொடுத்து உடனே உங்களை அனுப்பி விடுவாங்க. எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே அனுப்புவாங்க. நான் எல்லாத்துக்கூடையும் மண்டாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் படிக்க வைங்க, பிள்ளைகளை நன்றாக படிக்க வைங்க. படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை ஒரு அதிகார பதவிக்கு அனுப்புங்க. பிள்ளைகளை என்ன செய்யணும்? அதிகார பதவிக்கு அனுப்பணும். அதிகார பதவிக்கு அனுப்பும் போது தான் நம்ம சங்கம் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா, அசோகனம் பிள்ளை ஒரு அதிகார பதவி படிச்சிருக்காங்க, செந்தமிழ்ல ஒரு பிள்ளை அதிகார பதவி படிச்சிருக்காங்க, ராஜேந்திரன் உள்ள பிள்ளை அதிகார பதவி படிச்சிருக்காங்கன்னா இந்த மேடை அலங்காரத்தை அந்த பிள்ளை செய்யணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அமைப்பில் இருந்து ஒரு பையனை படிக்க வச்சோம், ஒரு சப் கலெக்டர் ஆனான். ஆனால் சங்கத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். ஆனால் படிக்க வச்சோம். அப்போ கடைசி என்ன ஆகுனா ஒரு சப் கலெக்டராகவே நிற்கிறான் இன்னைக்கு. ஆனால் ஒரே ஒரு தகவல், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதில் ஜிகேஎம் காலனியில் ஒரு இஸ்லாமியர் பிள்ளைக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைப்பை ஆரம்பித்த உடனேயே ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தோம். ஒரே ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தோம் அந்த பிள்ளைக்கு. அன்னைக்கு வாங்கி கொடுத்த உடனே அந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 35 லேப்டாப் மேலே வாங்கி கொடுத்துருக்கு. அது என்ன காரணம்னா படித்து இந்த பிள்ளை ஒரு ஆளாச்சு. ஒரு சின்ன வாட்சி கடை வச்சுருந்தாங்க அவங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம அமைப்பு, நம்ம சங்கம் ஒரு குடும்பம் தான். நம்ம சங்கம் குடும்பத்தை ஒட்டி நம்ம சங்கத்தை கொண்டு போகணும். பிரச்சனைனா களத்தில் நிற்கணும், கெட்ட வழிக்கு போகவே கூடாது, நல்ல வழிக்கு தான் இருக்கணும். யாராக இருந்தாலும் இருக்கணும். அமைச்சராக இருக்கிறானே, அவன் தொல்லை கொடுக்குறானே, இவன் ஆள் இருக்குமானா பயப்படக்கூடாது. எங்கிட்ட விடுங்க எல்லா வேலைகளையும். சென்னையில் யார் தப்பு பண்ணாலும், எந்த அதிகாரி தப்பு பண்ணாலும் உடனடியாக பெட்டிஷன் போடக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட ஆள் இருப்பாங்க. உடனே இப்போ உபகாரம் நானே கொண்டு கொடுப்பேன். அதனால் எதை பற்றியுமே பயப்படாதங்க. இந்த சங்கம் நல்லா நடத்துறீங்க, மகிழ்ச்சியான சங்கம். உண்மையில இங்கே வந்தது இரட்டப்பி மகிழ்ச்சி எனக்கு. இது மாதிரி சங்கங்கள்லாம் நடத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேரு. காரணம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இன்னைக்கு குறைஞ்சது ஒரு 1.5 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்சம் செலவாகும். 1.5 லட்ச ரூபா கண்டிப்பாக செலவாகும் சாப்பாடோட. ஆனால் இந்த சங்கத்தினுடைய பொருளாளர் அடிக்கடி சொன்னீங்க, மன்மோகன் சிங்னு சொன்னீங்க. உண்மையிலேயே 1 ரூபாவோட கொடுக்க மாட்டாரு அப்படி தலைவர் என்கிட்ட சொன்னாங்க. 1 ரூபாவோட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. நாங்கள் 4 பேர் 5 பேர் ஏதோ செஞ்சு இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம். உண்மையிலேயே பாராட்டணும். எவ்வளோ பெரிய விஷயம். சொந்த உழைப்பை போட்டு, சொந்த தொழிலை போட்டு, எல்லாரும் போட்டு என்ன கிடைக்கும்? மேடையில் ஒரு சால்வை கிடைக்கும். 700 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வர எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சால்வை கிடைக்கும். அந்த பேரை தான் நாங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் சங்கம் நடத்துங்க, எங்கள் கூட இணைஞ்சு போகணுங்கிறதுல நாங்கள் ஒரு காலம் நினைக்க மாட்டோம். எந்த வேலைகள்னாலும், எந்த போராட்டம்னாலும் எங்களை கூப்பிடுங்க. உடனடியாக களத்தில் நின்று இந்த போராட்டத்தை வெற்றி பெற செஞ்சு வணிகர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கு. வரக்கூடிய சமுதாயங்கள், படித்த இளைஞர்கள் இதெல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எல்லோரும் நல்லதை நினைச்சு நல்லதை வழிபடுவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சங்கம் பல்வேறு விழாக்களை நடத்த வேண்டும், பல்வேறு வெற்றிகளை பெற வேண்டும். இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீண்ட ஆயுளை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி, பல்வேறு நிகழ்ச்சிகளாக வந்தவங்க போயிட்டீங்க. இருந்தாலும் அத்தனை உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனுமதி பெறுவோம், அறிவுறுத்துவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். உங்களோடு தமிழ்நாடு வணிகர் சங்கம் உங்களோடு எந்நாளும் துணை இருக்கும் என்று சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் மரியாதைக்குரிய திரு கொளத்தூர் த ரவி ஐயா அவர்களுக்கு
எங்களுடைய நீடாமங்கலம் வணிகர் சங்கம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நன்றியுரை வாசிக்க நீடாமங்கலம் வணிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் ஐயா திரு சி கோவிந்தராஜ் அவர்களை அழைக்கின்றோம். வெகு சிறப்பாக நடந்து முடிந்த இந்த பொதுக்குழு நீடாமங்கலம் வணிகர் சங்க பொதுக்குழுவை நடத்தி முடித்த தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவினை அசோகன் சார் மேல வாங்க, கௌரவ தலைவர், இந்த விழாவினை வெகு சிறப்பாக தனது அற்புதமான குரலால் தொகுத்து வழங்கிய தம்பி குணசீலன் அவர்களுக்கு பாராட்டுக்கள், நன்றி. அவர்களை சங்கத்தின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார். நீடாமங்கலம் வணிகர் சங்கம் பொதுக்குழுவிற்கும் வணிகர் மாமணி விருது வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று முன்னிலை வகித்த ஒன்றிய செயலாளர் தங்ககோபி அவர்களுக்கும் அனைவரையும் அனைத்து செல்லக்கூடிய சங்க தலைவர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களையும் எல்லாரோடும் சிறப்பாக வழங்கக்கூடிய போற்றக்கூடிய முன்னாள் தலைவர் நீலன் அசோகன் அவர்களையும் இந்த விழாவினை மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இந்த விழாவிற்கு ஒளி அமைத்து தந்த அவர்களுக்கும் இந்த இடத்தினை விழாவிற்கு கொடுத்து உதவிய போனூர் சாக்ரட்டிஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி தந்த விழா குழுவிற்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடைபெற பொருளுதவி தந்த சங்க உறுப்பினர்களுக்கும் வணிகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பயாஸ் ஏன் ஸ்பெஷலாக பயாஸுக்கு சொல்கிறோம்னா, நாங்கள் ரெகுலராக பண்ணுற ஆடியோ கிடைக்கல. நேற்றுல கல்யாண விஷயத்துங்கிற எல்லாரும் புக் ஆகிட்டாங்க. நேற்று ஆபத் பாண்டவ மாதிரி வந்தவர் பயாஸ், நம்ம சாலியமங்கலம் பயாஸ் வந்திருக்கு. இருக்காரா பயாஸ்? இருக்காரப்பா. ஆபத் பாண்டவ மாதிரி வந்து நேற்று சாயந்தரம் தான் முடிவு பண்ணி நேற்று நைட்டு லைட்டு கட்டி இன்றைக்கி ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த அளவில் முருகன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நீடாமங்கலம் முருகன் இவர் தான் எனக்கு வழிகாட்டின முருகன். அவர் தான், அவர் மூலயமா தான் பயாஸ் அவர்கள் வந்து அவரும் ஒரு பெரிய சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்காரு. அவர் ஜாமான்லாம் வெளியில் இருந்ததுனால பயாஸ் அவர்களுக்கு பண்ணார். ரொம்ப அருமையான மைக் செட்டு, ரொம்ப கிச்சனர், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்துனாக்கா லைட்டு கூட இல்லாமல் இருக்கலாம். மைக்கு சரியாக இருந்துச்சுன்னா எந்த நிகழ்ச்சியும் எடுபட்டுரும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமான நிகழ்ச்சியாக மாறினதுக்கு காரணம் சவுண்ட் சர்வீஸு. அதை வழிகாட்டி கொடுத்த முருகன் அவர்களுக்கு எங்களுக்கு மனதார்ந்த நன்றி. பயாஸ் ஆடியோ அவர்களுக்கும் நன்றி. இந்த இடம் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பு. இந்த இடம் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. இந்த இடத்த சுத்தம் பண்ணி இந்த இடத்துல தான் நிகழ்ச்சி நடத்தணும்னு வேற எங்கேயும் இடம் மண்டபமும் கிடைக்கல. இந்த இடத்த எங்களுக்கு கேட்டவுடனே கொடுத்த திரு சாக்ரட்டிஸ் பெரியார் அவர்களுக்கும் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவருக்குமே எங்களுடைய வணிகர் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय जय
जय जय हे